ஜீராசி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது மார்ச் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து மார்ச் 9ஆம் தேதி வரையிலான இந்த வார மார்ச் மாத ஆரம்ப ராசி பலன்களை இப்போது பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்று சங்கடமான தன்மைகள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக கிடையாதுங்க. அதிலும் குறிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் கிடையாது. சந்திரன் ராசியிலேயே வளர்பிறை அமைப்பில் ராசியிலையும் 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் இருக்கிறார். 2-11ஆம் இடங்கள் வலுத்திருக்க ராசிநாதன் 3ஆம் இடத்துல வாரத்தின் கடைசியில சந்திரமங்கல யோகத்துல சிறப்பான அமைப்புல இருக்கிறார். உண்மையை சொல்ல போனா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாளும் சூப்பரா இருக்குங்க. வார இறுதியில கடைசி நாட்கள் மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறது. வாரத்துல முதல் 5 நாட்கள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா மெத்துன்னு கிடக்கும். ஒரு கிணத்துல போட்ட கல்லுன்னு சொல்லுவேன். இந்த வாரம் அப்படி ஒன்றும் சரியா இல்லைங்க. மாசம் ஆரம்ப வாரமா இருந்தா கூட மாசத்துல பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதிக்குள்ள சம்பளம் வரணும், வருமானம் வரும், இந்த மாதிரியான வரணும் இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வரலையே, எதிர்பார்த்தது மாதிரி நடக்காமல் ஏதோ வைக்கும் கைக்கும் என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் தானே இருக்குது என்கின்ற மாதிரியான நிலைமைகள் இருக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 12ல் உச்ச சுக்கிரன் இருக்கிற வரைக்குமே செலவுகள் பெரிய அளவில் இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 நாட்களும் 3ஆம் இடத்துல மங்கள யோகத்தில் சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருக்கக்கூடிய அந்த 2 நாட்களும் நினைத்தது நடக்கும், முயற்சிகள் பலிக்கும், எல்லாம் கிடைக்கக்கூடிய தன்மை, சகோதர விரோதங்கள் விலகக்கூடிய தன்மை, அண்ணன் தம்பி அக்காள் தங்கைகள் போன்றவர்கள் கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைன்னு ரொம்ப வாரத்துடைய இறுதி நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. அந்த சனி ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாட்களில் அறிமுகம் ஆகக்கூடிய ஒருவர் ஒரு வாழ்க்கையில் நல்லவைகளை செய்யக்கூடியவராக வருவார். ஆகவே வாரத்தில் முதல் 5 நாட்கள் அப்படி இப்படின்னு இருந்தாலும் கூட வார இறுதியில் 2 நாட்கள் மிக பிரமாதமாக இருக்கிறது. சந்திராஷ்டமம் கண்டிப்பாக கிடையாது. ஆகவே முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல வாரம் தாங்க மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் 12ஆம் இடத்துல சந்திரன் இருந்து ராசியிலேயே குருச்சந்திர யோகத்தில் வளர்பிறை அமைப்பில் இணைகிறாரு. பின்னர் 2ஆம் இடத்திற்கு போகிறார். வியாழன் வெள்ளிக்கிழமைகள் மிகச்சிறப்பாக இருக்கும். வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் ராசியில் 2 கிரகம், ஒரு சுபரான 2 கிரகம் உச்சமாக இருக்கிறது. நீங்கள் யாரையாவது பார்க்க போகணும், யார்கிட்டையாவது ஒரு காரியத்தை சாதிச்சுக்கணும், அப்படி இருக்கணும், உண்மையிலே அம்மா அப்பா கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கணும், அல்லது ஒரு மேனேஜரை போய் பார்க்கணும், ஒரு அதிகாரியை போய் பார்க்கணும், ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடியவரை போய் பார்க்கணும், ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும். இதை கொஞ்சம் இளைய பருவத்தினருக்கு போகணுன்னா ஒரு ப்ரொப்போசல் செய்யணும். இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வரும். வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு, காதலை சொல்லக்கூடிய அமைப்புகளும் அப்போது நடக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி உச்சமாகி அப்படியே குருவோடு இணைந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா? இளைய பருவத்தினருக்கு காதல் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அந்த காதலை நேர்மையான முறையில் எதிர்பாலினத்தவரிடம் சொல்லி சம்மதம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு வாரத்தின் நடுவில் வரக்கூடிய வியாழன் வெள்ளி இந்த 2 கிழமைகளையும் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, நினைத்தது போல எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. முதல் நாள் என்னங்க நடக்கும்? திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏதாவது சின்ன சின்ன டிராவல் இருக்கும், சின்ன செலவுகள் இருக்கும். கையில் வருமானம் இல்லாமல் கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சிருவீங்க. பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் கிடையாது. ஏன்னா ராசிநாதன் உச்சத்தை இருக்கக்கூடிய தன்மைகள் நன்றாக இருக்கிறது. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டான நாளுங்க. பணவரவுகள் வரக்கூடிய அமைப்புகள். வாரத்தின் கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை, ஏன்னா இது திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தான் அந்த பலன் சொல்கிறேன். வாரத்தின் கடைசியான ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட ஓய்வு நாளாக இருந்தாலும் வருமானம் வரக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள், ஒரு கணவன் மனைவியோடு குடும்பத்தோடு வெளியே போயிட்டு வர்றது, குழந்தைகளுக்காக ஏதேனும் பொருட்கள் வாங்குவது, செலவு செய்வது என்பது போன்ற அனைத்திலும் வருமானம் உள்ள நல்ல வாரமாகத்தாங்க இந்த வாரம் வந்திருக்குது. பெரிய அளவில் இன்னும் சொல்லப்போனால் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது அத்தனை ரிஷபத்திற்கும் இந்த வாரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 11, 12, 1ஆம் இடங்களில் இப்போது சந்திரன் இருக்கிறார். 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல வாரத்தின் ஆரம்பத்திலே இருக்கிறது. லாபங்கள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. அதாவது திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கோர்ட்டு கேஸு, சட்ட நடவடிக்கைகள் போன்றவைகள் இருப்பவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் வழக்கு வாய்தாரில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. யாரையாவது ஒருத்தர்கிட்ட காரியம் சாதிச்சுக்கணும், சக்ஸஸ் பண்ணணும், முடியாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அப்படியே முடிச்சு காட்டணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் 2 நாளான முதல் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இந்த நாட்களை யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த வாரத்தில் சந்திராசிரமம் உங்களுக்கு கிடையாது. அதனால பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. ராசியிலேயே சந்திரன் 12ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்ந்திருப்பது நடுப்பகுதியில் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் சேர்ந்திருக்கிறாரு. அந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 6ஆம் இடம் சுபத்துவம் அடைகிறது. ஆக சுப கடன்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு. ஹவுசிங் லோனு, வாகனம் வாங்குறதுக்கான லோனு, இந்த மாதிரியான ஒரு சிறு சிறு செலவுகளுக்கு கடன் வாங்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் அப்போது நடக்கும். எதிரிகளை அடக்க முடியும், எதிர்ப்புகளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். யார் யார் முன்னாடியே நம்ம தோளில் கை போட்டு பேசிக்கிட்டு பின்னாடி நம்மளை பற்றி புறம் சொல்கிறாங்க என்பது மாதிரியான விஷயங்களை அப்போது அடையாளம் பார்க்கக்கூடிய ஒரு தன்மைகள் அந்த காலகட்டங்களில் இருக்குங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ராசியிலேயே சந்திரமங்கல யோகம் ஏற்படுகிறது. 6ஆம் அதிபதி வலுத்து ராசியில் இருந்தாலும் கூட அவர் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மை, சகோதர மேன்மை, குறிப்பாக ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரி கட்டிடம் சார்ந்த விஷயங்கள், பில்டர்கள், செம்மண் நிறத்தை சம்பந்தப்பட்டவர்கள், செங்கல் நிறம், செங்கலே செம்மண்ல தானே இருக்கு, அந்த கட்டிடம் கட்டக்கூடியவர்கள், நெருப்பு சார்ந்த தொழில் தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே கடைசி 2 நாட்கள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நல்ல லாபம் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. மனசு கொஞ்சம் சாந்தமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. சந்திராசிரமம் இந்த வாரம் இல்லை. சந்திரன் உங்களுக்கு தனாதிபதி, அவர் வளர்பிறை அமைப்பில் 11, 12, 1 என்கின்ற அமைப்பில் இருக்கிறாரு. காசு பணம் எல்லாம் நிறைவாக வரக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் வராத யோக வாரமான இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக எல்லா பிரச்சனையும் தீர்ந்துட்டு வருதுன்னு அடிக்கடி சொல்றேன். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் உச்சம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமையை அடைகிறார். வாரத்தின் ஆரம்பத்தில் 10, 11, 12 என்கின்ற இடங்களில் தொழில் விரயம் போன்ற இடங்களில், லாபம் போன்ற இடங்களில் இப்பொழுது கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சந்திரன் வலுத்து அப்படியே செயல்படுவது மிகப்பெரிய யோகபலன். இந்த போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா சந்திராசிரமம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக கிடந்தது, ஒன்றும் சரியில்லையே அப்படின்ற மாதிரி. இந்த வாரம் சந்திராசிரமம்லாம் கிடையாது. இன்னும் ஒரு 10, 20 நாளைக்கு உங்களுக்கு சந்திராசிரமம் வராது. அதில் ஒரு மிகப்பெரிய ஒன்று என்னென்னா, இப்போ வளர்பிறையில் இருக்கிறார். 10ஆம் இடத்துல அவர் ராசிநாதன் இருக்கும்போது இந்த வாரத்தில் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். வேலை போயிடுமோ அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வேலை போனாலும் பரவாயில்ல, இன்னொரு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை, தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், விவசாயம் நல்லாயிருக்கும். ஜீவன அமைப்புகளில் என்ன நிலைகளில் இருக்கிறீங்களோ, ஒரு சின்ன வண்டி வச்சுருக்கிறேன், ஒரு சின்ன மிஷின் வச்சிருக்கிறேன், ஒரே ஒரு இதில் வச்சு பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு தொழில் வச்சிருக்கிறேன், அதெல்லாம் நல்லா இருக்க போகிறது. வாரத்தின் நடுப்பகுதியில் ராசிநாதன் உச்சத்தை அடைகின்ற காரணத்தினால் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அந்தஸ்து கௌரவம் கூடக்கூடிய, உயரக்கூடிய, எதையும் அப்படியே நல்ல விதமாக செயல்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த நல்ல மாற்றங்கள் இந்த வாரத்திலிருந்து, இந்த மாதத்திலேயே, இந்த மாத கடைசியில் உங்களுக்கு அஷ்டமச்சனி முடியுது. அப்போ இந்த அஷ்டமச்சனி முடிவதற்கு ஆரம்பங்கள் அடுத்த மாதத்திலிருந்து நீங்கள் நல்லா இருக்கணும். அதற்கான ஆரம்பங்கள், அடிப்படை அம்சங்கள் உருவாகக்கூடிய அமைப்புகள், புதிய தொழில் வாய்ப்புகள், வேலை மாற்ற அமைப்புகள், குடும்பத்தில் நிம்மதி, கோர்ட்டு கேஸ், டைவர்ஸ் கேஸ் எல்லாம் வந்து ரிவர்ஸ் ஆகிறது, வாபஸ் வாங்கிறது, பிள்ளையை வந்து அப்பா அம்மா புரிஞ்சுக்கிறது, பிள்ளைகள் வந்து ஒரு நல்ல கவனமான நல்ல சூழ்நிலைகள் இருக்கிறது, கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கிறது, காதலன் காதலி உறவுகள், பிரேக்கப் ஆன காதல் புதிதாக உண்டாகக்கூடிய அமைப்புகள், இதுவரைக்கும் புரிந்து கொள்ளாதவர்கள் நம்மளை புரிந்து கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு வாரமாக அமைஞ்சிருக்குங்க. சந்திராசிரமம் இல்லாத சுப வாரமான இந்த வாரம் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் சந்திராசிரமம் எதுவும் இல்லை. ஆனால் 9, 10, 11ஆம் இடங்களில் சந்திரன் வலிமையான அமைப்பில் இருக்கிறார். 9, 10, 11ஆம் இடங்களில் வருவார். அதுவும் வார கடைசியில் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 11ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகம் என்கின்ற ஒரு அமைப்பு ஏற்படுவது மிகப்பெரிய யோக அமைப்பு. மருத்துவத்துறை, காவல்துறை, அரசியல் துறை, அதிகாரத்துறை போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாரம். இன்னொன்று சொல்லுவேன், இந்த மாதத்திலே உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்குது. ஆனாலும் அஷ்டமச்சனிக்கு வேதை அமைப்புகள் இருப்பதால் சனி வந்து பெரிய சாதகமற்ற பலன்களை உங்களை செய்துவிட மாட்டார் என்பதை நுணுக்கமாக, கோச்சார பலன்கள் கூட நுணுக்கமான பலன்களை சொல்லக்கூடிய ஜோதிடன் இல்லையா நான். ஆக உங்களுக்கு தெல்ல தெளிவாக அஷ்டமச்சனி பெரிய சோதனைகளை கொடுக்காதுன்னு சொல்லிக்கிட்டு வர்றேன். இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து 9ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது தந்தை வழி நன்மைகள் போன்ற அமைப்புகளை முதல் 2 நாட்களுக்கு செய்யக்கூடிய அமைப்புகள், சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள், சிலருக்கு திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஆன்மீக அமைப்புகளில் ஈடுபாடுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமையில வந்து பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலை மாற்றம் போன்றவைகள், தொழில்
தொழில் ஆரம்பிக்கக்கூடிய முன்னேற்றமான ஒரு அமைப்பு, கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லவைகள் இருக்கக்கூடிய அமைப்புன்னு சிறப்பாக இருக்கும். கடைசி 3 நாட்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த நாட்கள்லாம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குங்க. வளர்பிறை சந்திரன் 11ஆம் இடத்துல சந்திரனோடு சேர்ந்து மங்கள யோகத்தில் இருக்கிறார். சகோதர உறவுகள் நன்றாக இருக்கும். வெற்றி தானே தேடி வரக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருக்கும். எது இதுவரைக்கும் முயற்சி செஞ்சும் கிடைக்கல அப்படின்னு சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் கடுமையான சோதனை அமைப்புகள் இருக்கிறீங்களோ அவைகள் எல்லாமே அப்படியே கையில் வெற்றியாக மாறக்கூடிய வகையில் வரக்கூடிய ஒரு நல்லதொரு வாரமாகவே இந்த வாரம் இருக்குது. எதையும் வாரத்தின் கடைசி நாள வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்களில் செய்யலாம். புதிதாக அறிமுகத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். புதிதாக எதையும் ஒன்றை துவங்குவதற்கு அந்த நாட்கள் ரொம்ப நன்றதாக இருக்கும். ஆகவே பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு சகஜமான ஒரு நல்ல ஒரு அற்புதமான வாரமாகவே அமைந்திருக்கிறது. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு வாரத்தின் முதல் நாளே சந்திராசிரமமா ஆரம்பிக்குது. வாரம் எடுத்த எடுப்பிலேயே, அதாவது திங்கட்கிழமை காலையில் 6:39 சந்திராசிரமம் ஆரம்பிக்குது. 3 மார்ச் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 6:39 திங்கட்கிழமை சந்திராசிரமம் ஆரம்பித்து புதன்கிழமை காலை 8:13 முடியுதுங்க. அப்ப திங்கட்கிழமை முழுக்க சந்திராசிரமம், செவ்வாய்க்கிழமை முழுக்க சந்திராசிரமம். புதன்கிழமை காலையில 8 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பும் போது உங்களுக்கு சந்திராசிரமம் முடிஞ்சிருது. ஆக திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமையும் எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருங்க. 8ஆம் இடம் அவர் வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் கூட அப்பதான் வளர்பிறை சந்திரன், அஷ்டமி நவமிக்கு கூட அவர் வரல. அதாவது ஒளி சற்று குறைந்த சந்திரனாக இருக்கின்ற காரணத்தினால் வாரத்தின் முதல் 2 நாட்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மாதிரியான மனநிலைமை, எதையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். ஆகவே இந்த திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கன்னிராசிக்காரர்கள் முக்கிய முடிவுகள் எதையுமே அப்போது எடுக்கக்கூடாது. அந்த நேரத்தில் யாரையும் அறிமுகப்படுத்திக் கொள்ளவும் தேவையில்லாத ஒரு அமைப்பு. அப்பதான் ஒருத்தருக்கு போய் பார்க்கணும், ஒரு இன்டர்வியூ தான் பார்க்கணும், ஒரு ரொம்ப இன்டர்வியூ போகிறத தள்ளி வைக்க முடியாது. அது என்ன பண்ணுறது, கொஞ்சம் நெகட்டிவாக தான் முடியும். அதே நேரத்தில் நம்மளால் முடிஞ்சதெல்லாம் தள்ளி வைக்கலாம்ல. சில விஷயங்களை நம்ம வந்து ஐயா சாமி அப்படின்னு போட்டு கேட்டு வச்சுக்கலாம். ஆக வாரத்தின் 2 நாட்கள் பண விஷயத்தில் கவனமாக, செலவுகள் விஷயத்தில் கவனமாக, பணம் கொண்டு போவது வருவதில் கவனமாக, சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் பொறுப்பும் நிதானமும் தேவைப்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வாரத்தின் 5 நாட்கள் அப்படிலாம் பெரிய சோதனைகள் இருக்காதுங்க. இப்போது கடைசி சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 10ஆம் இடத்தில் சந்திரமங்கல யோகம் ஏற்படுவதால் மருத்துவ துறையில் இருக்கக்கூடியவர்கள், மாணவர்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு பிற்பகுதி 5 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாம வாரத்தின் முதல் 2 நாட்கள் மட்டும் மனதை அலைபாய விடாமல் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மார்ச் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதியிலான வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சந்திராசிரமம் வரும். வெள்ளிக்கிழமை காலையில் சந்திராசிரமம் முடியும். அதாவது இந்த மார்ச் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை காலை 8:13 வீட்டை விட்டு கிளம்பி ஆஃபீஸ் கிளம்பும்போதே புதன்கிழமை சந்திராசிரமம், வியாழக்கிழமை முழுக்க சந்திராசிரமம், வெள்ளிக்கிழமை காலையில் 11:45 முடியுது. அப்போ 5/3/2025 புதன்கிழமை காலை 8:13 7/3 வெள்ளிக்கிழமை காலை 11:45 வரைக்குமே 2.25 நாள் முழுக்க சந்திராசிரமம். ஆக என்ன நடக்குது, வியாழக்கிழமையும் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் கொஞ்சம் கவனமா இருங்க, காசு விஷயத்துல கவனமா இருங்க. அதே நேரத்தில் இன்னும் ஒன்றும் சொல்லுவேன், சந்திரன் வந்து குருவோடு தான் சேர்றார். குருவோடு சேரும்போது பெரிய சந்திராசிரமமாக அது இருக்காது, சுப சந்திராசிரமமாகத்தான் இருக்கும். காசு பணம் விஷயங்கள்ல பெரிய உண்மையில வரவுகள்லாம் கூட வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வரும். சுப சந்திராசிரமத்தில் நல்லதுதான் நடக்கும். ஆனா ஒன்னே ஒன்று, மனசு மட்டும் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். முக்கியமான முடிவுகள் எதையும் இந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் எடுக்க தேவையில்லாத நாள்னே கண்டிப்பா சொல்லுவேன். என்ன முக்கியமா ஒன்று, அதாவது வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய விஷயங்கள், இவரை சண்டை போடுறது, அவரை சண்டை போடுறது, அங்கே போய் சண்டை போடுறது, அதை விட முக்கியமாக இவரை வேண்டான்னு சொல்லலாமா, இவரை இதுன்னு சொல்லலாமா, அல்லது ஏதேனும் பிரேக்கப் பண்ணிக்கலாமா, அல்லது வேலையை விட்டுறலாமா, தொழில் ஆரம்பிக்கலாமா, இந்த மாதிரி வாழ்க்கை, வேலை, தொழில் போன்றவைகளை புரட்டி போடக்கூடிய முக்கியமான முடிவுகளை இந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மட்டும் எடுக்காமல் அதற்கு முன் 2 நாட்கள், அதற்கு பின் 2 நாட்கள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக எடுக்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்றது அடிக்கடி சொல்றேன். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் வராதுங்க. ராசியில 6ஆம் இடத்துல ராசிநாதன் உச்சமாக இருக்கிறார். 6ஆம் இடத்திலேயே புதன் இருந்தா கூட நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறார். 9ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் மட்டும் தான் அப்பா கூட கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்ட நஷ்டத்தை கொடுப்பார். என்னன்னா அப்பா கிட்ட கொஞ்சம், அப்பா ஏதாவது நம்மளை கொஞ்சம் திட்டுறது, நம்ம வந்து என்னன்னு பதிலுக்கு ஒன்றும் சொல்ல முடியல ஏதுன்ற மாதிரி, அந்த மாதிரியான தகப்பன் மகன் மகள் உறவுகளில் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியான விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலைகள் இப்போது கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகிறது இந்த வாரத்தில். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் தபால்னு கொஞ்சம் பேசிடக்கூடிய வார்த்தைகள்ல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய
அமைப்புல இருக்கு. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய, மற்றபடி நன்றாக இருக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசி நாட்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். வெள்ளிக்கிழமை மத்தியானம் காலையில் 11:45 ஆரம்பிக்குது, 11:45. வெள்ளிக்கிழமை காலை 7/3 மார்ச் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 7:45 காலையில் 11:45 ஆரம்பிக்கக்கூடிய இந்த சந்திராஷ்டமம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5:45 வரைக்குமே இருக்கு. ஆக வெள்ளிக்கிழமை பகல் முழுக்க, சனிக்கிழமை முழுக்க, ஞாயிற்றுக்கிழமை பகல் முழுக்கன்னு சொல்லிட்டு ஒரு 2.5 நாள் சந்திராஷ்டமம். வாரத்தில் முதல் 5 நாட்கள் எப்படி இருக்கும்? அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. ராசியை குருவார்த்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் 5ஆம் இடத்தில் வலுவான நிலையில் சுக்கிரன் புதன் அமைந்திருப்பது, 11ஆம் இடம் 2 சுவர்கள் 3 சுவர்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு தன்மை, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் தான். சந்திராஷ்டமம் கூட பெருசா சோதனைகளை பண்ணிடாது. ஏன்னா இந்த சந்திராஷ்டமம் ஒரு டிஃப்ரெண்டான டிஃபிகல்ட்டியான சந்திராஷ்டமமாகவும் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் அப்படியே சுபத்துவத்தை அடைகிறார். சந்திரமங்கல யோகம் என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமி சந்திரனோடு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு அமைப்பு இப்போது இருக்கிறதுனால இந்த வாரம் முழுவதுமே எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. நான் ஒருத்தரை போய் பார்க்க போனேன், ஆனா வேற ஒருத்தரை பார்த்தேன், அவரு ஏற்கனவே பார்க்க இருந்தவரை விட டாப்பா அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டாரு. முன்ன நான் யாரை பார்க்க போனனோ அவர் இருந்தா கூட இவ்வளவு தரம் வேலையை முடிச்சு கொடுத்திருக்க மாட்டாரு, இந்த அளவுக்கு நன்மைகள் கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரை பார்ப்பதற்காக, ஒரு விஷயத்தை சந்திப்பதற்காக போன நமக்கு வேறொரு எதிர்பாராத விஷயங்கள் நடந்து அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் இந்த வாரம் முழுக்கவே இருக்குதுங்க. சந்திராசிரமம் கூட மங்கள யோகத்தில் அமைந்திருப்பதாலும் வளர்பிறை சந்திரன் ராசிநாதனோடு சேர்ந்திருப்பதாலும் பெரிய சோதனைகளை கொடுக்காத தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்படிலாம் ஒரு பெரிய கஷ்டங்கள்லாம் இப்ப கிடையாதுங்க. 5, 7ஆம் இடங்கள் வலுத்திருக்கின்றன, 11ஆம் இடங்கள் வலுத்திருக்கிறது. நல்லவைகள், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சுப வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 5, 6, 7ஆம் இடங்கள்ல சந்திரன் இப்போது இருக்கிறார். ராசிநாதன் பரிவர்த்தனை நிலையில் இருப்பது, 4ஆம் இடம் வலுத்திருப்பது, 10ஆம் இடம் வலுத்திருப்பது என்பது தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகளை இப்போது குறிக்குது. 10 மாசத்திற்கு மேலாக தனுசு ராசிக்காரர்கள் யாருமே நல்லா இல்லை. அவங்க வயசுக்கு ஏத்தார் போல கடன் இருக்கு, நோய் இருக்கு, வம்பு வழக்கு, ஏதோ ஒன்று தூக்கம் வராத நிலைமை, எதிர்ப்புகளை நினைத்து இப்போது தனுசு ராசிக்காரர்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. எதிர்ப்புகள் வருது. அவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல ஏதாவது ஒன்று இப்ப நடக்குங்க. என்ன நடக்கும்? ஒன்று கடனை பற்றிய கவலைகள் இருக்கும், அல்லது எதிரிகளை பற்றிய கவலைகள் இருக்கும், அல்லது நோய் சார்ந்த விஷயங்கள்ல கடுமையான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். இவைகள் 3மே ஏதேனும் ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதாக இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருமே கொஞ்சம் மே மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய ஒரு இந்த குரு பயிற்சியின் மூலமாக ஒரு முன்னேற்றமான அமைப்புகளை சந்திக்க போகிறீர்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நல்லா இருக்க போறீங்க. இந்த வாரம் சந்திராசிரம அமைப்புகள் எதுவும் இல்லை. இந்த 7வது இடத்துல வாரத்தின் கடைசியில சந்திரமங்கல யோகம் ஏற்படுவது என்பது எதிர்பாராத நன்மைகளை சகோதரர்களின் மூலமாக செய்து காட்டக்கூடிய ஒன்று. அண்ணன் அக்கால் போன்றவர்கள் இதுவரைக்கும் நமக்கு எதையுமே செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரியாக இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் இப்போது மாறி அண்ணன் அக்கால் தம்பி தங்கை போன்ற உறவுகள் அப்படியே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய தன்மைகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகிறது. பெரிய அமைப்புகள்லாம் சோதனைகள்லாம் இருக்காதுங்க. தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும். அடுத்து வரக்கூடிய மே மாசம் வரக்கூடிய குரு பயிற்சி நல்லா இருக்க போறதுனால இன்னும் ஒரு 2 மாசத்திலேயே உங்களுக்கு படிப்படிகள் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது உண்டு. ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் ஆண் பெண், குறிப்பாக சகோதரிகள், பெண்கள் அனைவருக்குமே நல்ல அமைப்புகள் நடக்க போதுங்க. சில பேருக்கு சில வேலை மாற்றம், தொழில் மாற்றம் போன்றவைகள் இப்போது வரும். அது வந்தா கூட அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏற்கனவே வேலை போனா கூட ஏற்கனவே இருக்க வேலையை விட நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் தான் உண்டு. தனுசுக்கு உண்மையில் நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த வாரம். மகராசிக்காரர்களுக்கு சந்திரன் இப்போது இருப்பது 4, 5, 6 என்கின்ற இயக்கத்தில் இருக்கிறார். வாரத்தின் ஆரம்பத்தில் 4ஆம் இடத்துல இருக்கிறார். அப்புறம் 5ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம், அப்புறம் 6ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகம். சந்திரன் வலுவாக இருக்கிறார். உங்களுக்கு 7ஆம் அதிபதி, களத்திர ஸ்தானாதிபதி, நண்பரை குறிக்கக்கூடியவர், கணவனை குறிக்கக்கூடியவர், மனைவியை குறிக்கக்கூடியவர். எல்லா அமைப்புகளையும் 4, 5, 6 இடங்கள்ல இருக்கிறது. இந்த வாரம் சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்க போகிறது என்பதை காட்டுது. கணவனால் மனைவிக்கு சந்தோஷம், மனைவியால் கணவனுக்கு சந்தோஷம். ஐயா எனக்கு கல்யாணமே ஆகல, பெண்ணால சந்தோஷம், ஆனால சந்தோஷம். காதலன் என்கின்ற அமைப்புகளால சந்தோஷம், காதலி என்கின்ற அமைப்பு
அமைப்புகளால் சந்தோஷம், நட்புகளால் உறவுகளால் ஏதேனும் ஒரு வகையில் ஆறுதல் தேறுதல் போன்றவைகள் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சாதகமான தன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உண்மையிலே இந்த மாசத்தோட, இந்த மார்ச் மாசத்தோட உங்களுக்கு 7.5 சனி என்கின்ற கடும் இருட்டு, அரக்கன், பிசாசு எப்படி வேணாலும் சொல்லலாம், ஒரு 5 வருஷம் உங்களை போட்டு முடக்கி போட்ட 7.5 சனி இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு விலகப் போகிறது. இந்த விலகப் போகின்ற தன்மையின் போற போக்கில் ஏதாவது ஒரு நல்லதை செஞ்சுட்டு போவார்னு சொல்லுவாங்க. டக்குன்னு இந்த வாரமே இந்த மாசமே எந்த நல்லது நடந்துராது. ஆனா நல்லது நடக்கிறதுக்கான ஆரம்பங்கள், அதற்கான அடிப்படை அம்சங்களை செஞ்சுட்டு போவார். அடுத்த வருஷம் நீங்க நல்லா இருக்கிறதுக்கான ஒரு அறிமுகம் இப்போது கிடைக்கும், ஒரு தொழில் ஏற்பாடுகள் இப்போது கிடைக்கும். அதுல இருந்து படிப்படியா நல்லதுகளை நீங்க இனிமே மகர ராசிக்காரர்கள் நிறைவாக அனுபவிக்க முடியும். ஆகவே மகரத்திற்கு இப்போது ஒரு இந்த இலையுதிர் காலம் அதெல்லாம் போய் வசந்த காலம் ஆரம்பிக்கிறது என்பது அர்த்தம். முன்னேற்றம், ஏற்றம், எல்லாவற்றிலும் மாற்றம் போன்றவைகள் இனிமேல் படிப்படியாக நடக்கும். அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றாற் போல இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு, வாழ்க்கை செட்டில் ஆகாதவர்களுக்கு, வேலை கிடைக்காதவர்களுக்கு, தொழில் முன்னேற்றம் இல்லாதவர்களுக்கு, வியாபாரம் நன்றாக இல்லாமல் இருப்பவர்களுக்கு, பணங்காசு சரியா இல்லாமல் இருப்பவங்களுக்கு, உடல்நிலை முன்னேற்றமாக இல்லாமல் இருப்பவர்களுக்கு, குறிப்பாக ஏதேனும் ஒரு நிலையில கடன் தொல்லைகள் போன்ற அமைப்புகளை கடுமையாக மாற்றிக் கொண்டிருப்பவர்களுக்கு, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஜிக்ஜாக்கா இருக்கக்கூடிய வருமானங்கள் உள்ள அனைவருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய, எல்லாம் நல்லபடியாக நடக்கப் போகின்ற யோக வாரம் இந்த வாரம் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3, 4, 5 என்கின்ற இடங்கள்ல உங்களுடைய 6ஆம் அதிபதியான சந்திரனுடைய இயக்கங்கள் இருக்கின்றன. இந்த வாரம் 2 நிறைவான யோகம், சந்திரமங்கல யோகமும் குருச்சந்திர யோகமும் கஜகேசரி யோகம்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு குருவும் சந்திரனும் இணைகின்ற யோகம் நல்ல விதமாகவே இருக்குதுங்க. இந்த மாசத்திலிருந்து உங்களை பிடிச்ச பீடை விலகப்போகுது, ஜன்மச்சனி விலகப்போகுது. கும்பராசிக்காரங்க ஒரு 2 வருஷமா சுத்தமா நல்லா இல்லை. அவிட்டம், சதயம், பூரட்டாதி 3 பேரையும் போட்டு பிரட்டி எடுத்துருச்சு. பூரட்டாதியெல்லாம் பிறண்டு எந்திரிச்சுக்கிட்டு இருக்கு இந்த வருஷம் முழுக்க. 2024 பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை தலைகளாக மாற்றி விட்ட ஒரு அமைப்பு. அவ்வளவு பேரும் கொஞ்சம் ஓரளவுக்கு நிம்மதியா இருக்க போறீங்க. இந்த வாரத்தின் ஆரம்பத்திலேயே திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 3ஆம் இடத்துல இருக்கிறார். நல்ல அறிமுகங்கள் கிடைக்க போகிறது. உங்களை விட உயர்வான பணக்காரரோ அதிகாரத்தில் உள்ளவரோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுகளில் தகுதி, நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஒரு மனுஷனுக்கு வசதி வாய்ப்புலாம் இருக்கணும்ல, அந்த மாதிரியான வசதி வாய்ப்புகள் உள்ள ஒருவர் அறிமுகம் ஆகக்கூடிய அமைப்பு பெரும்பாலான கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரத்தில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நடக்கக்கூடிய அமைப்பு. 4, 5ஆம் இடங்களில் அப்படியே சந்திரன் அதற்கடுத்து போயிடுகிறார். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் அம்மாவால் இதுவரைக்கும் ஆதரவுகள் கிடைக்காதவர்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள நல்லா இருப்பீங்க. தாயினுடைய ஆரோக்கியம் மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மைகள், தூரத்தில் இருப்பவர்கள் தாயை பார்க்க முடியல, தாயோடு பேச முடியல, அல்லது அம்மாவை போய் டக்குன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வர முடியலன்னு வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அம்மாவோட ஏதேனும் ஒரு நிலையில இணக்கமாக செய்தி அனுப்பக்கூடிய, வந்து பார்க்கக்கூடிய வசதி அமைப்புகள் உருவாகக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டுங்க. அடுத்து 5ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகம் என்கின்ற ஒரு நிறைவான அமைப்பு ஏற்படுகிறது. பிள்ளைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாரத்தின் கடைசியான சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளிடமிருந்து ஆறுதலான தகவல்கள் வரக்கூடிய தன்மை மிக நிறைவாக, நான் நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருங்க என்கின்ற மாதிரியான நற்செய்திகளை கேள்விப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தவர்கள், படிப்பு, கல்வி போன்றவைகளை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தவர்கள், பிள்ளைங்க தேருமா தேராதான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க கட்டுப்பாடாக இருப்பார்கள், நம்ம பிள்ளைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்கின்ற தைரியம் வரக்கூடிய நல்ல வாரம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு 2, 3, 4 இடங்கள்ல சந்திரனுடைய இயக்கம் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் சந்திரன் உங்களுக்கு யோகாதிபதி. அமாவாசையிலிருந்து அப்படியே விலகி, கிரகண தோஷத்திலிருந்து அப்படியே விலகி, அப்படியே ராசியிலிருந்து அப்படியே வெளியே டக்குன்னு எடுத்து வச்சு நல்ல விதமாக இருக்கிறார். ராசிநாதன் பரிவர்த்தனை அடைகிறார். காசு பணம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். குடும்பம் அமையக்கூடிய வாரமாக இருக்கும். கணவன் மனைவி பிணக்குகள் நீங்கக்கூடிய அமைப்பு, கணவனையோ மனைவியவோ புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, காதலன் காதலி உறவுகள் வலுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது ஏதேனும் ஒரு நிலையில் இவர் நமக்கு ஒத்து வர மாட்டார் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை அப்படியே ஒத்து வருவார் என்கின்ற அமைப்பிற்கு நம்பிக்கைகள் ஊட்டக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. வாரத்தின் நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, வியாழக்கிழமை 3ஆம் இடத்துல அவர் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு. பிள்ளைகள் ஃபேமஸ் ஆகிறதை இப்போது நம்ம பார்க்க முடியும். ஒரு பிள்ளை படிப்பில் நல்ல விதமாக இருக்கக்கூடியது, கிளாஸ் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ஃபர்ஸ்ட், இவரை பெறுவது, இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்கின்ற அமைப்புகள் வருது இல்லையா? இந்த மாதிரியான நிலைகள் எல்லாத்தையுமே இந்த வாரம் பெரும்பாலான மீனராசிக்காரர்கள் பெற்றோர்கள் அனுபவிக்கக்கூடிய சூழல். ஐயா எனக்கு கல்யாணமே ஆகலைங்க, எனக்கு என்னங்க நடக்கும்? உங்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை வாரத்தின் நடுப்பகுதியில் இருக்கிறது. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கலைத்திறமை கொண்டோர், ஒரு மாதிரி பாடுறவங்க, டான்ஸ் ஆடுறவங்க,
நடிக்கணும்னு விருப்பத்தில் இருக்கிறவங்க சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆகணும், வீடியோ போடணும், ரீல்ஸ் போடணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், அதை நீங்கள் முழுமையாக உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கொஞ்சம் செலவு வரும். வண்டி வாகன செலவு, கார் வச்சிருக்கிறவங்க, பைக் வச்சிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் செலவு வரப்போகுது. ஆனால் செலவுக்கேற்ற வருமானமும் கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு வாகன பிராப்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. புதிதாக வாகனம் வாங்குவதற்கான பழைய வாகனத்தை விட்டுவிட்டு புதிய வாகனம் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்புகள். அதே நேரத்தில் பெற்றவங்க உங்களுக்கு பார்த்து ஸ்பீடாக ஓட்டுவீங்கன்னு பயந்துக்கிட்டு வண்டியெல்லாம் வாங்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே உங்களை பற்றி ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆகவே பொதுவாகவே எந்த விதத்திலையும் கஷ்டங்கள் ஆரம்பிக்காத, கஷ்டத்தில் எதையும் ஒரு காணாத ஒரு அமைப்பாகவே இந்த வாரம் நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. ராசிநாதன் பரிவர்த்தனை பெற்ற யோக வாரம் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.